பெண் விடுதலை எப்படி இருக்கு அப்படின்னா, கூண்டின் கதவே திறந்திருப்பினும் பறக்க மறந்த ஒரு ஜோசியக்காரனின் கிளி போன்றே இருக்கிறது என் பெண் விடுதலை. அதை நான் முழுமையா நம்புறேன். நான் சிறகு விரிச்சு வெளியே விட்டுட்டேன். என் விடுதலை கொடுத்துட்டதான் அந்த சமூகம் நினைக்குது, ஆண் உலகமும் நினைக்குது. ஆனா என்னால பறக்க முடியாத சூழல்ல இன்னைக்கும் இருக்கும்ல. அப்ப இந்த கவிதை மிக மிக பொருத்தமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு ஜோசியக்காரன் கிட்ட இருக்கிற கிளி, நீங்க நம்ம தோணும், ஜோசியம் பார்க்க போற அந்த கிளியை பார்க்கும் போதெல்லாம், ஐயோ நீ வெளியில தானே இருக்கிற, அப்படியே பறந்து போயிடக்கூடாதா, ஏன் அவன் சொல்ல கேட்டுட்டு நீ சீட்டு எடுத்து போட்டுட்டு இருக்கிற அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா பழக்கப்பட்ட அவனோட வார்த்தைகள் இருக்குல்ல, அவன் கொடுக்குற நெல்மணிகள் இருக்குல்ல, அந்த நெல்மணிகள் தான் நம்ம அடிமைத்தனத்தோட மிக கூர்மையான ஒரு விலங்கு, கை விலங்கு. அது ஒரு பட்டம் போல பறந்துட்டே இருக்குது எல்லா காலகட்டங்களையும். பட்டம் தானா பறக்கிறது மாதிரி நம்ம தொலை தூரத்துல தெரியும். ஆனா அந்த பட்டத்தோட நுனி எங்கேயோ ஒரு விரல்களால பிடிக்கப்பட்டிருக்கும். அது திசை எந்த பக்கம் திசை காமிக்குதோ அந்த பக்கம் தான் அந்த பட்டத்தால பறக்க முடியும். அப்படிதான் எல்லா காலகட்டத்திலையும் பெண் படைப்புகள் இருந்ததா உண்மை. அதுதான்